கேம் தான். 4 பேர் மட்டும் வாங்க. கொஞ்சம் வரைய தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, கொஞ்சம் வரைய தெரியும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கேம். வாங்க. இல்லைன்னா நாங்களா கூப்பிட வேண்டியிருக்கோம். அதனால ஆமா, எதுவும் கிடையாது. நீங்க பேச வேண்டிய வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க. மேபி பண்ணா வச்சுக்கலாம். இன்னைக்கு யாரும் பெர்ஃபார்ம் பண்ணாத யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டேஜ் ஏறாதவங்க. ஓகே, ஒரு ஆள் ரெடி. அடுத்து பேச வேணாம், வரைய மட்டும் தான் போறோம். ஒண்ணுமே பேச வேணாம், வரைய மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ காலம் ஓகே, 1 2 3 ஓகே. உங்களுக்கான டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இப்போ அவங்க ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன வரையணுன்றதா அவங்க சொல்லிடணும். சரியா? இவங்க 3 பேரும் அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த முதல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கணும். வாயில பேசக்கூடாது, இல்லை சைகை கணக்கு செய்யக்கூடாது. ரைட்டா? அவங்க வந்து அதை பார்த்து அவங்க வரையணும், அதை பார்த்து அவங்க வரையணும். கடைசியில் வந்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதை அவங்க எப்படி கொண்டாந்துருக்காங்கன்றதான். ஓகே ஓகே. ஓரளவுக்கு எல்லாம் கான்செப்ட் கொடுத்துட்டாங்க 4 பேருக்கும். இது வந்து ஈஸியான கேம் தான். ஸோ ஏற்கனவே விளாண்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. நீங்க பாக்குறது வந்து 30 செகண்ட் தான். அவங்க பார்த்துட்டு அதை ரிப்பீட் தானே பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்க 30 செகண்ட்ஸ் ஆட்டாங்க. வரைகிறவங்களுக்கு 1 மினிட். ஓகே, வரையறதுக்கு 1 மினிட். ஓகே. நீ சொன்ன டயத்தோட வேலை முடிச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைம் கீப் பண்ணலாம். முடிஞ்சா 30 செகண்ட்ஸ் போதும். ஓகே ஓகே. உங்க பேர் உங்க பேர் இருக்கீங்க. உங்க பேர் இல்லைங்க. ஓகே. ஆமாம், அதுதான் முக்கியம். நீங்க எதுவும் பேசக்கூடாது, ஆனால் அவங்கள்ட்ட காமிக்கலாம். ஓகே. ஆமா, நீங்க காமிக்கணும்ல, நீங்க தானே காமிக்கணும். பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, பாருங்க. அமேசிங். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்க. இது ஒரு பொங்கல் கோலம் தான். மக்கள்கிட்ட இதில் காமிச்சாங்க. அதனால இது மாதிரி ஒரு அப்படியே ஃபோட்டோவா இல்லை வெயிட் பண்ணுங்க இல்லை அவங்க கட்டுறாங்க. மக்கள்கிட்ட தான் காட்டுறாங்க. ஃபோட்டோவா இல்லை டிராயிங் தெரியுது. அவ்வளோ டைப் பண்ணிச்சப்பா நான் படிச்சேன். பாத்தீங்களா பாத்தீங்களா? உங்க டைம் ஓவர். நீங்க கிடையாது. அடுத்து நீங்க வரீங்க. டைம் ஸ்டார்ட் நவ. சாரி. சோ அது என்ன போட்டோ நான் இது வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் இதுக்கு அப்லான்னு டெஸ்ட் இருக்கு. நீங்களே வந்து ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இல்ல போட்டோ சொல்றேன். ஓகே, போட்டோக்கா. ஆமா. ஓகே. முடிஞ்சா? யா, முடிஞ்சு. அவ்வளோதான். அடுத்து இந்த அற்புத ஓவியத்தை நீங்க பாருங்க. பார்த்துட்டு பார்த்துங்க.
நல்லா பார்த்தீங்களா? ஆனா கடைசியா நீங்க வரைய மட்டும் செய்யக்கூடாது, அது என்னன்னு சொல்லணும், சரியா? ரைட்டா? போ. இல்ல நீ ஒன்றும் சொல்ல தேவை. யாரும் ஒன்றும் கேட்கல. யாரும் கேட்கல, ஸோ அதனால இது வந்து அனீஸ் அவர்களின் அற்புத ஓவியம். தலைவர்கிட்ட ஒரு தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு இதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா நல்லா மக்கள் வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வரையாடுச்சாப்பா இன்னொரு 4 2 1 முடிஞ்சு. சரி, இப்போ என்ன கான்செப்ட், என்ன கொடுத்தோம், எது நீங்க வரைஞ்சிருக்கீங்க? மாட்டு பொங்கல். உங்கள்கிட்ட என்ன சொன்னது? காளை மாடு. மாடு தான் இருந்தது, ஆனா விசிட் பண்ண முடியல. மாடு தானா அப்படின்னு இல்ல இல்ல இது ஒருத்தருக்கே வளர்த்துக்கு இப்படியும் ஆரம்பிச்சு. மாட்டு பொங்கலுக்கும் இதுக்கும் எனக்கு புரியல. சித்தருக்கு கேட்டல இல்ல 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 இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான். இது எப்படி மாட்டு பொங்கல் எனக்கு தெரியல. இருக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் மாடு வரைஞ்சிட்டாங்க. ரைட், ஓகே. சார் நீங்க டைம் கொடுக்கல சார். டைம் கொடுத்துருந்தா ஏதோ ஆனா மாடுன்னு தெரிஞ்சது. காளை மாடு அந்த பசு மாடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா பொங்கல்ன்றதுனால மாடா இருக்கும்னு ஒரு கெஸ். அதை வச்சு பாத்தீங்களா? இல்லைன்னா என்ன எனக்கு தெரியல. இல்லைன்னா எனக்கு தெரியல. நீங்க எப்படிங்க அது? இல்ல இது என்னவா நினைச்சு வளர்த்தீங்க சொல்லுங்க. அப்புறம் யோசனை வந்துச்சு, 2 கரும்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா அதுக்காக டைம் முடிஞ்சிருச்சு. மாடு மாதிரி தான் நினைச்சு வரைஞ்சேன். ஆனா நாய்க்குலாம் ரொம்ப வீக். இல்ல ஓகே, என்னோட பிரபலமா வரையறீங்க. ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கிரியேட்டரை கேட்கணும். இல்ல இந்த சில பேர் இதுலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1.5 hour இருந்துச்சுன்னா 30 minutes முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கீழே 30 செகண்ட்னு சொன்னா ஒரு 10 செகண்ட்ல முடிச்சுட்டு சைன் போட்டு கீழே வாசிச்சு நிற்காங்க. எப்படி இந்த காளை மாடுக்கு இந்த இது இருக்கணும். கொம்பு மாதிரி இருந்துச்சுல அப்படிதான். ஓ ட்ரையாங்கிள் அண்ட் 2 அது பெரிய பூனை. அப்படியே காளை மாடு மாதிரி இல்ல, ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி பாலாஜி கூட இல்ல. பிரேம் பண்ணி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னொரு ரவுண்ட். ஓகே, அடுத்த கிட்ஸ் ஒரு ரவுண்ட் வரீங்களா? இல்ல ஒரே ரவுண்ட். அதான் யார் வர அடுத்து? வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா வாங்க. 4 பேர். உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னுமா வாய்ப்பு பண்ணுவீங்க? ஆமா அவரை முத்தருக்கு இருக்காரு. அவரை எப்போ ரெஸ்டி பண்ணாரு. அவரை கூப்பிடுங்க. வாங்க. நிறைய பேர் வந்தீங்கன்னா பரவாயில்ல. 4 கன்ஸ்டன்ட்ல கூட இல்ல. ஆமா, அடுத்து வந்து இது வந்து அடுத்த வாரம் நாங்க வந்து வீணாட ஏலத்து போட போறோம். ரைட்டா? ஏலத்துக்கான பிரைஸ் வச்சு நாங்க தமிழ் சங்கத்தோட ஃபண்ட் ஏறுவோம். சரியா? ஏழை கேட்கறவங்க கேட்கலாம். போட்டோம். வேமா வாங்க பாருங்க. அடுத்து பாலாஜி வாங்க. உங்க மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நாங்க எதிர்பார்த்தோம். வாங்க. 3 பேர் முக்கியமா அந்த பக்கம் தரும். நீ அதை நீ முக்கியமா அந்த பக்கம் பாருங்க. நீ தான் ஃபர்ஸ்ட். பாலாஜி கிட்ட தான். ஆமா, மாடு கிட்ட தான் ஆரம்பிச்சோம். பாலாஜி கிட்ட தான் ஆரம்பிச்சோம். நீங்க சொல்றீங்க. டீம் அவர்தான் டீம் கேப்டன். ஓகே. ஆமா மாடு நான் பார்த்தேன். அவன் கேண்டி பாடல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பார்க்க மாட்டேன். கேண்டி கொடுப்பாங்க. ஆமா.
பேப்பர் வந்து காட்டுறேன் இன்னொரு 5 செகண்ட் இருக்கு. நல்ல பேப்பர். இல்ல ஒரு கஷ்டமா feel அதுக்குள்ள ஒரு வரைஞ்சி இல்ல நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ணி இன்னும் 10 செகண்ட் கூட எடுத்துக்க முடியாது. பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. 4 3 2 1 வாவ் அமேசிங். வாங்க நீங்க நீ அந்த புரிஞ்சிச்சுல எல்லாம் கரெக்டா புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிச்சுல அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சிச்சு. இதோட என்ன புரியுறாங்க பாருங்க அவர் எவ்வளவு அழகா அறிஞ்சிருக்காரு. தலைவர்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருல அவங்க திரும்பி இன்னும் ஒரு வாட்டி தான் காட்டுறேன்னா வாழ்க்கையின் மொத்த தத்துவம் இல்லை. நீங்க 10 நிமிஷம் கூட வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 செகண்ட்ஸ் நீ பேச டைமர் போடுவோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே அவரை போட்டோ இதை எடுத்துக்கப்பா. முக்கியமா இதுல என்ன புரியுது உங்களுக்குன்றது இது வந்து ஒரு இது வந்து ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தங்க ஒரு இது புரிஞ்சுப்பாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆமா வெளியே சொல்லி ஏன்னா என்னன்னு எனக்கே தெரியல. இது முக்கியமா எடுத்துக்கலாம். ஓகே டைம் இஸ் அப். முடிஞ்சு இவரு என்ன பண்ணுங்க? ஐயோ ஓகே அடுத்து முடிச்சிட்டாரு. ஓகே ஓகே வாங்க ஜெகன். இல்ல நீங்க அங்கே இருந்து வரல இந்தாங்க பாருங்க. புரிஞ்சிச்சுல அதான் முக்கியம். நல்லா புரிஞ்சிச்சு என்ன அச்சா இப்போ பாத்தீங்க முக்கியமான விஷயம் தான் ரைட்டா. அதனால நாங்க பொங்கல் நீங்க அந்த க்ளூல கொடுக்க வேண்டாம். சரி ஓகே இல்ல என்ன அழகா போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ. இது வந்து நம்ம ராம்குமார் அவர் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து டிசைன் பண்றாரு. வரீங்க ஓ ஒரு எம்டி பேஜ் வச்சிருந்தா பாக்குறாரு. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறேன். சூப்பர் ஓகே சூப்பர் அருமை பாப்பா வா. நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட 3மே காட்டலாம். நீ தான் பாரு எது நல்லா இருக்கோ அதை பார்த்தாரு. பியூட்டிஃபுல்ல என்னப்பா இது காமிக்கலாம் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. திஸ் இஸ் ஆர்ட் பை ஜெகன். அதுக்கும் தேங்க்ஸ். முடிச்சாரு அவரு. ஓகே 3 2 1 எல்லாம் முடிஞ்சு வா. என்னவா என்ன பாரு. இது ஒரு ஆம்பளை. இது ஒரு ஆம்பளை. அவர் வந்து என்ன ஒரு தலப்பா கட்டி. திஸ் இஸ் தலப்பா கட்டி. ஓகே அது ஒரு பிளான் ஓகே ஒரு பிளான்ட் அது அந்த கார்டு. ஓகே இப்போ உங்களுக்கு தான் கேட்குறோம். இது ஜெகன் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? என்ன வரைஞ்சீங்க? எனக்கு அது வந்து தீபாவளிக்கு வெளியிடுற மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் பொங்கல் பேசிக்கிறோம், எனக்கு தீபாவளி பற்றி பேசுறது. எது யாருன்னு தெரியல. ராம்குமார் வந்து வெடி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ராம்குமார் வெடிக்கிறார். இல்ல நீங்க இதுல வெடிய வைக்கலையே. ஒரு ஃபீல்டில் நடந்து போகிறாரு. ஒரு ஃபீல்டில் நடந்து போறாரு. ஓகே ரைட் சார் நீங்க வாங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எனக்கு வந்து யாரோ மழையில வந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குதுண்ணா.
அதாவது இந்த மிஸ்ட்ரி படத்துல எல்லாம் கடைசியில வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? விவசாயி வயல்ல வந்து கருத சொன்னாங்க. வாழ்த்துக்கள். ஆனா அந்த விவசாயி இப்ப வெடி வச்சாரு தெரியல. இவர் வயல்ல நடந்து போறாங்கிறாரு. இல்ல அந்த டவுட். சரி சொல்லுங்க. அது பயிர் மட்டையா மேல இருக்கு. அது 3D பாரு. 2Dல ட்ரை பண்ண அருவா கரெக்டா. அவரோட அருவா அவ்வளவுதான் வந்திருக்கு. இல்ல பக்கத்துல இது யாருமா அது? யாரு? அது இன்னொரு விவசாயி. ஒண்ணுக்கே வழி இல்லை நமக்கு. ஒண்ணுக்கே வழி இல்லை. எதுக்கு நம்ம இன்னொரு விவசாயி? குரூப்பா கொடுத்த 30 செகண்ட்ல 2 விவசாயி. கதிர இருக்கிறாரு அது. அருவா தெரியல. தண்ணியெல்லாம் ஏன் பிடிச்சிருக்காரு அருவால? அப்பா பிடிச்சிட்டாரு. சரி அற்புதம். பிரமாதமா கதிர எடுத்தீங்க. நன்றி. Thank you.